ப்ளீஸ் நாங்கெல்லாம் வேண்டாம், நான் கூசுதுண்ணா. சரி இந்த கால் வேண்டாம், இந்த கால்ல வச்சு போதும் போதும், என்னால முடியல. வணக்கம் நண்பர்களே, இவர் பேரு தான் ராக்கி. சொல்றது அந்த பேருக்கு ஏற்றபடி பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ராக்கான டைப் தான். என்னன்னா இவருக்கு வந்து பாடியில நம்ம எங்கனாலும் தொடலாம், எங்கனாலும் கை வச்சுக்கலாம், என்னனாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஃபேஸ்ல எதுவுமே படக்கூடாது, எதுவுமே தொடக்கூடாது. கட்டிக்க வந்துட்டாரு, நம்மள 2 தடவை அட்டெம்ப்ட் வச்சுட்டாரு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவரை பேம்பர் பண்ணி தான் அந்த கண்ணுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தொட விடாம இருந்ததுனால அழுக்கு சேர்ந்து பூளை சேர்ந்து ஃபுல்லா கட்டி ஆயிடுச்சு. சோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஃபேஸ தொடவே விட மாட்டேன், ரொம்ப கடிக்க வந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேம்பர் பண்ணி அவர் ஃபேஸ்ல கை வச்சு அந்த சிசரை மேலோட்டமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் நல்லா பண்ணியாச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா பாடியை பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பாடியில நீ என்னன்னாலும் பண்ணிக்க, எப்படினாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, எனக்கு என் ஃபேஸ் வந்து அவ்வளவு நீட்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய கேரக்டர். ஸோ அண்ட் ஃபைனலா நம்ம பாடியில ஃபுல்லா ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவர் என்னன்னா பாடி ஃபுல்லாவே சுருட்ட முடியுங்க. நான் நிறைய ஷிட்ஸூஸ் பார்த்திருக்கேன், நிறைய இது பாதி ஹேர் ஸ்ட்ரைட்டா இருக்கும், பேக் சைட் சுருட்டையா இருக்கும். பட் இவருக்கு வந்து ஃபுல் பாடி சுருட்ட முடி. ரொம்ப ரேரா இந்த மாதிரி சுருட்டமுடி ஷிட்ஸூஸ்லாம் வரும், பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் பூடல் மாதிரியே இருக்கும் அந்த ஹேர். பட் என்னன்னா பூடல் மாதிரி லாங் டைம் ஆகும், அந்த நாட்ஸ் ஆகுறதுக்குலாம் கிடையாது. இதுங்களுக்கு சீக்கிரமாவே நாட்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் உண்டு. சோ இந்த மாதிரி பூடு ஷிட்ஸூஸ்லாம் கர்லி ஹேர் ஷிட்ஸூஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா சீக்கிரம் அந்த ஹேரை கொஞ்சம் ஷார்டன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லாங் டேர்முக்கு இது செட் ஆகாது. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலில் நான் ஹேர் கட் பண்ணிட்டு இருப்பேன், அதுக்குள்ள அடுத்த காலை தூக்கி இதுல பண்ணுன்னு அது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டர் அவருக்கு. அண்ட் நான் ஃபைனலா யூரினரி போர்ஷன், ஆனல் போர்ஷன் இதுக்கு கூட ட்ரிம்மருக்கு அலோவ் பண்றாரு. பட் ஃபேஸ் அலோவ் பண்ணவே மாட்டேன்னு பார்க்கணும். செம்ம காமெடி. அதெல்லாம் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. நானும் அவரை ட்ரை பண்ணி ஓவர்டேக் பண்ணி இவருக்கு தலையில தண்ணி போட்டா உடனே உடம்பு உருப்பிடுவாரு. அவருக்கு பிடிக்காது அந்த ஃபேஸ்க்குள்ள தண்ணி போறது, ஃபேஸ்க்குள்ள எது பட்டாலும் ரொம்ப பிடிக்காது. இதுக்கு ரீசன் என்னன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த ஃபேஸ் வந்து சென்சிட்டிவான போர்ஷனை வந்து அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து அதிகமா தொடாமையா விட்டுருவாங்க. என்னடா இது பக்கத்துல கொண்டு போகும்போதுதான் டாக் பல்ல காட்டுது, இல்ல பிடிக்கலன்னு சொல்லி இது பண்ணுது அப்படின்னு சொல்லியே விடும்போது என்ன ஆகும்னா அப்ப நம்ம ஃபேஸ வந்து அவங்களுக்கு தொட விடாம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்க குட்டியில இருந்தே வந்து ஃபோர்ஸ் பண்ணணும். ஏன்னா முதல்ல கடிக்க தெரியாது, அப்பவே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து ஓகே ஃபேஸ் வந்து அவங்க தொட விடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடும். நல்லா பாருங்க, பாடி ஃபுல்லா ட்ரை அவுட் ஆயிடுச்சு, ஃபேஸ்க்குள்ள கொஞ்சம் ஈர இருந்துகிட்டே இருக்கு, ட்ரை அவுட் பண்ணவே விடல. இருந்தாலும் அவங்க பெட் பேரண்ட்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.